அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா ஃபாத்தியாவில் 3வது ஆயத்திட்ட அர்த்தத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ நீங்கள் நிறைய மொழிபெயர்ப்பு பார்த்தா அர் ரஹ்மான் என்றா நிகரட்ட அளவட்ட அருளாளன் என்று எழுதிப்பாங்க. அர் ரஹீம் என்றா நிகரட்ட அன்புடையவன் என்று எழுதிப்பாங்க. உண்மையை சொல்ல போனால் எனக்கும் தெரியா ஏன் அதை வார்த்தையை பாய்ச்சாங்கன்று, என்ன ரீசனுக்கு அதை ட்ரான்ஸ்லேஷன் அதை மொழிபெயர்ப்பு டெவலப் ஆகிச்சோ தெரியா அல்லாவாகல. ஆனால் அதை தான் எல்லோரும் பாய்ச்சி கொண்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தமிழில் என்னைக்கிறன்றதை அனலைஸ் பண்ணுறதை விட இப்போ நாங்கள் அரபில் என்னைக்கிறது என்று பார்க்க போவோம். என்றால் தமிழில் அன்புடையவனுக்கும் அருளாளனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறது, அது எப்படி அரபோட மெச் ஆகிறது என்றது எனக்கும் சொல்ல தெரியா. அதை அப்படி பார்த்து மெச் பண்ண எனக்கு தெரியா. என் அரபில் வேறு மெசேஜ் ஒன்று தான் நீக்குது. அதை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் என்ன அர்த்தம் என்று சொல்லி ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்கு பாருங்கள். ரெண்டும் அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் ரெண்டுக்கும் அரபில் சொல்லுவாங்க ரூட் லெட்டர்ஸ் என்று. ரூட் லெட்டர்ஸ் என்றால் நிறைய அரபு வார்த்தைகள் 3 எழுத்தில் செய்யப்பட்டதுவல். சில நேரத்துக்கு 4 எழுத்தும் வரும். மிச்சம் அரபு வார்த்தைகள் 3 எழுத்தில் செய்யப்பட்டது. அப்போ இது அர் ரஹ்மான்ல இருக்கிற 3 எழுத்து பார்த்தா ரா ஹா மா சரிதானே. அதே மாதிரி ரஹீமில் இருக்கிற 3 எழுத்து பார்த்தா அதுவும் ரா ஹா மா. ரெண்டுக்குமே ரா ஹா 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 மா தான் நீக்குது, மீம் தான் நீக்குது. அப்போ இது ரெண்டுடையும் ரூட் லெட்டர் சேம். இந்த ரெண்டுக்கும் இந்த நோமல் அர்த்தம் எடுத்தால் எங்களுக்கு நாங்கள் இப்போ அளவட்ட அருளாளன் நிகரட்ட அன்புடையோம் என்று நாங்கள் பேசுகிறல்லே, நாங்கள் பேச போகிற பாய்க்கிற வார்த்தைகள் இல்லை, இது குறைவு தானே. நாங்கள் பேசக்கொள்ள பாய்க்கிற இறக்கம் என்ற அர்த்தம் தான் பாய்க்கிறேன். இது ரெண்டுடையும் அர்த்தம் இறக்கம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் விளங்கணும். ஒரு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பிட நோக்கம் எங்களுக்கு தெரியாத ஒரு பாஷை இது. அது தெரியாத பாஷையில் இருக்கிறத தெரிஞ்ச பாஷைக்கு மாத்திரத்தான் மொழிபெயர்ப்புடைய நோக்கம். அப்போ நாங்கள் தெரியாத பாஷையில் ஈக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து தெரிஞ்ச பாஷையில் ஈக்கிற எங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தையை பாவிச்சா அது நோக்கம் நிறைவேற போகிறது இல்லை. நாங்கள் விளங்கணும். எங்களோட நிறைய இந்த மொழிபெயர்ப்புகளில் சில வார்த்தைகள் பாவிப்பாங்க. இதை உதாரணத்தை இல்லை நான் சொல்கிறேன், வேறு உதாரணங்கள். அவங்க பாவிக்கிற வார்த்தைக்குதே அது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்லண்டா தமிழில் அதை பாவிக்கிற வார்த்தைக்குதே அதை வார்த்தையை விளங்குறதுக்கு நாங்கள் மொரான் டிக்ஷனரி பார்க்கணும். ஸோ ஐநூறு பிரச்சனை இருக்குது. ஸோ சுட்டி மிஷாவில் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் லேசான அர்த்தத்தை எடுப்போம். நாங்கள் முயற்சி செய்வோம் லேசான அர்த்தத்தை எடுத்து இதை விளங்குறது. அப்போ இது ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் இறக்கம் என்ற அர்த்தத்தை தான் எடுக்கணும். இந்த ரெண்டுமே ரூட் லெட்டர்ஸை பார்த்தா, அது ரஹம் என்ற ரூட் லெட்டர்ஸை பார்த்தா இது ரெண்டுடையும் அர்த்தம் ஒரே ரூட் லெட்டர்ஸில் வருது. அதுக்கு இறக்கம் என்ற அர்த்தம் தான் எடுக்கணும். அது எப்படிப்பட்ட இறக்கம், அது நாங்கள் என் உம்மை எனக்கு வச்சுக்கிற இறக்கமா, இல்லாட்டி நாங்கள் என் பிள்ளைக்கு வச்சுக்கிற இறக்கமா, இது எப்படிப்பட்ட இறக்கம். இல்லாட்டி கனவு மனைவிக்கு ஒரு இறக்கம் வச்சிக்கும், நானும் தம்பிக்கு ஒரு இறக்கம் வைக்கும். இது எப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு அவன் எஜமானன்றதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள்லாம் அவன் அடிமைன்றதை பார்த்தோம். இப்போ அது எஜமான் எப்படிப்பட்ட இறக்கமுள்ள எஜமான், இதை நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லேயும் கொஞ்சம் பார்த்தோம். கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது எப்படிப்பட்ட இறக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவது விளங்கணும். நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லேயும் சொல்ல விஷயந்தான். இவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு பேர்கள் இருக்குது. அவன் ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு நான் நீ என் அடிமை, நான் உண்ட எஜமான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொணார முதலாவது டிஸ்கிரிப்ஷன் அவனை பற்றி அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் இறக்கத்தை தான் கொண்டாடுறான். இப்போ நாங்கள் முதலாவது ரப்பு என் எஜமான் அடுத்த எஜமான்கள் மாதிரி இல்லை, என் எஜமான் இறக்கமுள்ள எஜமான் என்றது எங்களோட தலைக்கு வரணும். அவ்வளோ இறக்கமுள்ள எஜமான். சரி, அதுக்கு அரபிகள் இது ரஹும் என்ற வார்த்தைக்குது. இது என்னத்துக்கு பாவிச்சாங்க என்று கொஞ்சம் பார்த்தா இது அர்த்தத்தை கொஞ்சம் லைட்டாக விளங்க ட்ரை பண்ணிடும். இந்த ரஹும் என்றது அரபிகள் பாவிச்சாங்க ஒரு தாயிட கர்ப்ப பைக்குது. அதுக்கு தான் இந்த ரஹும் என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. ஒரு தாயிட கர்ப்ப பைக்கு அவங்களுக்கு இது இறக்கம் என்றது உச்சகட்டம் அதை தயிச்சு. ஏன் இறக்கம் என்று சொன்னால் ஒரு புள்ள தாயிட வயத்தில் இருக்குது. அந்த புள்ள எப்போயாவது யோசிச்சா எனக்கு எப்போ சாப்பாடு வரும், அதுக்கு யோசிக்க தேவையில்லை. நான் என்ன ட்ரெஸ் போடணும், அதுக்கு யோசிக்க தேவையில்லை. நான் ஈக்கிற இடத்துக்கு ரெண்ட் பே பண்ணணுமா, எனக்கு தங்க இடம் ஈக்குதா, அது யோசிக்க தேவையில்லை. அந்த பிள்ளைக்கு தேவையான அதோட ஹெல்த், பிள்ளையோட ஹெல்த்தை பற்றி அதுக்கு யோசிக்கணுமா, அது யோசிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் பற்றி தாய் தான் யோசிப்பான். அந்த புல்லை ஒன்றுமே யோசிக்காது. அது ஆத்தல அதில் பாட்டில் ஈகும்.
இது இறக்கத்தில் உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோடு நாங்கள் இறக்கமெண்டா அவருக்கு தேவையான அத்தனை விஷயமும் நான் என்ன செய்வேன், நான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பார்த்துக்குவேன். அரபிகளோட டெஃபினிஷன் அதாக தான் இருந்துச்சு. ஒருத்தர் இறக்கப்பட்டார்ன்ற என்ன அர்த்தம் என்றால் அவர்கிட்ட தேவையான அத்தனை விஷயங்கள் அவர் யோசிக்கவே தேவையில்லை, நான் ஃபுல்லாக பாதுகாத்துட்டேன், நான் என் பொறுப்புக்கு எடுத்துட்டேன் என்று சொல்கிறது தான் அவங்க இறக்கமாக கதை. அதுதான் ரஹமுக்கு அந்த ரஹம் என்ற அந்த வார்த்தை வந்து தாயோட கர்ப்பப்பைக்கு பாவிக்கப்படுது. ஏண்டா அந்த புள்ளிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஆவதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதுக்கு டொய்லெட் போகிறது யோசிக்கவும் தேவையில்லை. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வருது, சாப்பாடு வருது, ஆட்டோமேட்டிக்காக டொய்லெட்டும் போகுது. நான் எங்களை மாதிரி டொய்லெட் தேடிக்கொண்டு இருக்கவும் தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அது பசுந்தாக கொடுக்கப்படுதுண்டா அதுக்கு தான் அவங்க இறக்கம்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு அதே ரூட் லிட்டர்ஸ் பாவிச்சு என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளோ இறக்கமாயிக்கும். என் அடியான உண்டு அத்தனை தேவையும் ஏண்ட பொறுப்பில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எங்கள்கிட்ட அத்தனை ரிஸ்க்கும் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஜாப் போகிறோம், நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் தான் எனக்கு எல்லாம் நாங்கள் சம்பாதிச்சது வீடு, நாங்கள் சம்பாதிச்சது எடுத்து வாகனம், நாங்கள் சம்பாதிச்சு தின்றோம், நாங்கள் சம்பாதிச்சு உடுப்பு உடுக்கிறோம் என்று நாங்கள் தான் நினச்சி கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே ரப்பு இறக்கப்பட்டு தந்தது தான். அவன் ரஹ்மானால் அவன் இறக்கமுள்ள சுற்றி வந்தது தான் இது எல்லாமே. அது முதலாவது எங்கள்ட தலைக்கு வந்தது. அத்தனை நியமத்தும் இவன் காலிமாவுடைய நியமம். இன்றைக்கு நீங்கள் இந்த ஆடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, இது ரஹ்மான்ட்டு உச்சக்கட்ட இறக்கம் குர்ஆனை விளங்குறது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் என்று சூறால அர் ரஹ்மான் என்று சொல்லிட்டு அல்லமல் குர்ஆன், அவன் தான் குர்ஆனை படித்தந்தான். சுப்ஹானல்லாஹ். உச்சக்கட்ட இறக்கம். இந்த ஆடியோ கேட்குறது இருக்குது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு உச்சக்கட்ட இறக்கம். ஏனெண்டா நீங்கள் வந்து குர்ஆனை படித்து கொண்டிருக்கிறீங்க, ரஹ்மான் என்ற வார்த்தையில் அர்த்தத்தை படித்து கொண்டிருக்கிறீங்க, ரஹீம் என்ற வார்த்தையில் அர்த்தத்தை படித்து கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை நியமத்துகளும் துன்யாவுடைய அத்தனை நியமத்தும் முழு துன்யாவும் கிடைக்கிறத விட பொறுமதி. உலகத்தில் இருக்கிற துன்யாவில் இருக்கிற அத்தனை வைரங்கள் தங்கங்கள் எல்லாம் தங்கமும் கொண்டாந்து எல்லாம் மாணிக்கமும் கொண்டாந்து உங்களோட முன்னுக்கு வைக்கிறத விட உங்களுக்கு இந்த ஆடியோ கேட்குறது பொறுமதினா நீங்கள் குர்ஆனை படித்து கொண்டிருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். சரி, ஹைர், இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. இன்னொரு பக்கம் எடுத்துன்னு சொன்னால் அடுத்த பக்கம் பாருங்கள். புல்ல உம்மோட வயிற்றுக்குலேருந்து கூட என்ன செய்யுது? உம்மக்கு சக்தி வருது புள்ளையால், ஆனால் உம்மக்கு சந்தோஷம் புள்ளைகிறது, புள்ளை கொண்டுமாகக்கூடாது. உம்மக்கு இந்த வருத்தம், எவ்வளோ திண்டாலும் பசி, திண்டா சக்தி, அது போதாதுக்கு செல்லதுக்கு அது கிக் பண்ணும், தூக்கம் புள்ளைக்கு உம்மக்கு படுக்க இல்லாத புள்ளையால். ஆனால் அப்படி இருந்தும் அவ்வளோ வதை தந்தும் அதை புல்ல அது உம்மோட இறக்கம் மீக்குதே அவ்வளோ கூடிக்கொண்டே தான் போகுங்களே குறையாது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் உம்மோட இறக்கம். அதை தாயோட வயத்தில் புள்ளைக்கு இறக்கம் மீக்குதே அது சொல்லலாம். ஒரு மஃபாஸ் முஃப்தி என்ன நினைக்கிறேன் அவரோட பயன்லையும் கேட்டேன் இது சப்ஜெக்டை. புள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்குது, புள்ளை உமா ஹாஸ்பிட்டலில் இருக்குது. டெலிவரி டைமில் டாக்டர் சொல்கிறாரு ஒண்டோ புள்ளையை காப்பாற்றலும் வாப்பாவை காப்பாற்றலும். வாப்பா சொல்கிறே எப்படி சரி பிள்ளைக்கு என்ன ஆகினாலும் பிரச்சனை இல்லை உமாவை காப்பாற்றுங்க. ஊட்டாக்கள் சொல்கிறாங்க பிள்ளைக்கு என்ன ஆகினாலும் பிரச்சனை இல்லை உமாவை காப்பாற்றுங்க. ஆனால் அது உண்மை என்ன தெரியுமா சொல்லுவா? எந்த உசுறு போனாலும் பிரச்சனை இல்லை, எந்த புள்ளையே காப்பாற்றுங்க. அது புள்ள கருப்பா சோப்பா தெரியா, அது நல்ல பிறக்குமா எப்படி பிறக்குமென்று தெரியா, அது 9 மாதம் 8-9 மாதம் வயத்தில் வச்சு கொண்ட ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், புள்ளையோட மூஞ்சு சரியாக கண்டில்லை. அப்படி இந்த தாய் சொல்லுவை ஏண்ட உசுறு போனாலும் காவில்லை, புள்ளையோட உசுரை காப்பாற்றுங்க. இதுதான் ஒரு தாயோட வயிற்றுல ஈக போகலை, அந்த தாயோட இறக்கம் பிள்ளைக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, என் ரப்பு அந்த வார்த்தையை பாவிக்கிறான்டா, அதே ரூட் லெட்டர்ஸை பாவிக்கிறான்டா, என் ரப்புடைய இறக்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது ரப்புடைய இறக்கத்தை இது அது சொல்லல, எவ்வளோ பேசினாலும் முடிக்கல, அவ்வளோ இறக்கம் இந்த ரஹ்மான் ரஹீமுக்குள்ளே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னார், ஒரு காஃபிர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய இறக்கத்தை விளங்கினாருண்டா, ஒரு காஃபிர் முஸ்லீமில் ஒரு காஃபிர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய இறக்கம் விளங்கினாருண்டா பயப்படாமல் குஃபுரில் மௌத்தா போவாராம் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளோ இறக்கம் நினச்சி. அது அப்படி மௌத்தா போனால் சொர்க்கம் கிடைக்கிறேன்னு நான் சொல்லலை, நான் சொல்கிறேன் ரப்புடைய இறக்கம் அவ்வளோ வைக்குது, அவனுடைய இறக்கம் அவ்வளோ வைக்குது. அந்த இறக்கத்தை வார்த்தையால் சொல்லலாம். இந்த ரப்பு அவ்வளோ ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ
சரி, அடுத்த கட்டத்துக்கு போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு ஏன் ரஹ்மான் ரஹீம் ரெண்டு வார்த்தையை பாய்க்கிறாங்க. ஒருத்தரக சொன்னால் போதுமே இரக்கம் ரஹுமெண்டா, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 2 வார்த்தையை பாய்க்கிறான். அதுதான் நாங்கள் கட்டாயம் படிக்க வேணும் என்னென்று. அரபில் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. இந்த குர்ஆனில் வர கன்செப்ட் தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை கிட்ட வந்தால் அதுக்கு 2 அர்த்தம் மீக்கும். சில நேரத்துக்கு அதே வார்த்தை தூரம் வந்தால் ஒரு அர்த்தம் எடுக்கலும், ஆனால் அதே வார்த்தை கிட்ட வந்தால் அதுக்கு 2 அர்த்தம் மீக்கும். இப்போ நாங்கள் தமிழில் வந்து சில நேரத்துக்கு ஒரே வார்த்தை 2 தடவை பாய்ப்போம். அவன் ஒரு மோடேன், அவன் ஒரு முட்டாள், ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், ஒரே மாதிரி தான். ஆனால் அரபில் அப்படி இல்லை, 2 வார்த்தை கிட்ட வந்தால் அதுக்கு வேறு அர்த்தம் மீக்கும். அப்போ ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் கிட்ட வந்துக்குது. அப்போ அதில் அர்த்தம் என்ன, அதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து அரபில் வந்து சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை வார்த்தைகள் வார பேட்டர்ன் இருக்குது. ரஹ்மான் என்றது பாருங்கள் எப்படி முடியுதுண்டு. அது வந்து ஆன் என்று முடியுது, ரஹ்மான், அது ஒரு பேட்டர்ன். ரஹீம் என்றது ஈம் என்று முடியுது, அது ஒரு பேட்டர்ன். இது ரஹ்மான் ஆன் என்று முடிகிறதுக்கு அரபில் அந்த சர்ஃப் என்று சொல்லுவாங்க, அது ஒரு கலை. அந்த கலையில் 3 விஷயங்கள் அடங்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஆன் என்று முடிகிற வார்த்தைக்கு இது ரஹ்மானுக்குள்ளே 3 விஷயங்கள் அடங்குது. 1வது விஷயம் அது வந்து எக்ஸ்ட்ரீம், அப்படின்னா உச்சகட்டம், அதை விட ஒன்று யோசிக்க இயலாம், அதை விட ஒன்று யோசிக்க. அப்போ ரஹ்மான் என்ற இறக்கம் இருக்குதே, அது தான் இறக்கத்திட உச்சகட்டம். அதை விட இறக்கம் ஒன்று யோசிக்கவே இயலாம் மனுஷனுக்கு. அப்படின்னா எங்கிட்ட தலைக்கு படாத ஒரு உச்சகட்ட இறக்கம், அதை விட இறக்கம் ஒன்று இல்லை, இதை விட சிறந்த இறக்கம் ஒன்று இல்லை, அது இறக்கத்திட உச்சகட்டம் என்றால் அதுதான் ரஹ்மான். அது 1வது. 2வது 3 விஷயங்களுக்கு. 2வது ஹேப்பனிங் ரைட் நவ், அப்படி என்றால் இப்போ அது நடந்து கொண்டு இருக்குது. இந்த செகண்டில் நான் பேசுகிற செகண்டில் அது நடந்து கொண்டு அந்த ஆன் என்ற பேட்டர்னுக்குள்ளே அந்த அர்த்தமும் மீக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் வந்து சரியான பொறுமைசாலி. ஆயிட அர்த்தம் வந்து ஓகே, ஒய்ஃப் பொறுமைசாலி தான், ஆனால் இந்த டைமில் அவள் பொறுமையாகிக்கிறாவா இல்லை, அந்த டைமில் மேபி அவங்க என்ன சரி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாய்க்கும், பொறுமையை யூஸ் பண்ணுறதுல ஆகிக்கும். ஆனால் இந்த ரஹ்மான் என்ற அர்த்தம் நீக்குதே, அந்த இறக்கத்துக்கு அது ஆண் பட்ட நீக்குதே, அப்படி அது ரஹ்மான் என்ற இந்த செகண்டில் நான் பேசுகிற செகண்டில் அந்த இறக்கம் நடந்து கொண்டு இருக்குது. அவன் இறக்கம் வந்து அந்த செகண்டில் அவன் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான் அவன் இறக்கத்தை. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் என் பாடியில் நான் இந்த நேரம் சொல்கிறது என் ஹார்ட் வேலை செஞ்சு கொண்டிருக்குது. இது என் ரப்புடைய இறக்கம். ஒரு செகண்ட் சரி அவன் இறக்கம் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் என் ஹார்ட் வேலை செய்யாது. அவன் இறக்கத்தால் தான் என் ஹார்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயக்கி கொண்டிருக்கிறான். நான் இன்றைக்கு கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பார்வை எல்லாம் விளங்குது. இது என் ரப்போட உதவி தான். அவன் இறக்கத்தால் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் என் கண் பார்வை எடுத்துட்டானேன்னு எனக்கு ஒன்றுமே பார்க்கல, ஒன்றுமே விளங்காது. அப்போ அவன் இறக்கம் இப்போ நடந்து கொண்டிருக்குது. அவன் இறக்கத்தால் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அவன் ஒவ்வொரு நியமத்தை யோசித்து பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்குது அவன் இறக்கத்தால் தான். எங்களுக்கு தெரியும், டீட்டெயிலாக பேசலும். உதாரணம் சொல்கிறேன், கடல் கூட பார்த்து கொண்டிருக்குது எப்போ மனுஷன் அழிக்கிறேன்னு சொல்லி கொந்தளிக்க பார்த்து கொண்டிருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கத்தால் தான் பூமி எப்போ இவனுள்ள புழுகிறேன்னு பார்த்து கொண்டிருக்குது செய்கிற பாவத்துகளுக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கத்தால் தான் அது எல்லாமே நிப்பாட்டி அது எல்லாமே கண்ட்ரோலிக்குது ரப்புடைய இறக்கத்தால் தான். அப்புறம் அவன் இறக்கம் இப்போ அது ரஹ்மான் என்ற அர்த்தத்தில் அது நடந்து கொண்டிருக்குது. 3வது விஷயம், இது தான் கொஞ்சம் பயங்கரமான விஷயம். அது என்னென்றா இது ஆன் என்ற பேட்டர்னில் வர இருக்குதே, இது அர்த்தம் வந்து நிரந்தரமானது இல்லை, இது வந்து டெம்ப்ரரி, தற்காலிகமானது. இது ரஹ்மான் என்ற பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. இந்த ரஹ்மான் பேட்டர்னில் வாரத சில வார்த்தைகள் பாருங்கள். அத்துஷான், ஜவ்வான், கதுபான், அப்படின்ற பசி, தாகம், கோபம், இது எல்லாமே வந்து இது ஆன் என்று தான் முடியுது. இது எல்லாத்தோட அர்த்தமும் வந்து டெம்பரரியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர்ட பசிக்குது, பசின்றது எந்த நேரம் ஒரு இருக்கிற விஷயம் ஒன்று இல்லை, எப்போ அவருக்கு சாப்பாடு கிடைக்குதோ அது பசி பெய்துடும். ஒருத்தருக்கு தாவமாய்க்குது, அது எந்த நேரம் இருக்கிற ஒரு விஷயம் இல்லை, எப்போ அவருக்கு தண்ணி கிடைக்குதோ அவர்கிட்ட தாவம் பெய்துடும். ஒருத்தர் கோபமாய்க்கிறாரு, அதுவும் கோபம் வந்து எந்த நேரம் கோபம் இருந்தால் அவருக்கு வந்து அவர் டக்குனு செத்துடுவார். அவருக்கு ஒரு சில விஷயங்கள் அந்த கோபத்துக்கு என்ன கோபம் நடந்துச்சோ அது மறக்க போகலை, அது கோபம் குறைஞ்சிடும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இந்த பேட்டர்னில் வாரது இருக்குது, இது வந்து உச்சகட்டத்தில் இருக்கும் 1வது. 2வது இப்போ நடந்து கொண்டிருக்கும், இப்போ நாங்கள் பேசுகிற டைமில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் 3வது இருக்குது,
ஏதாவது ஒரு காரணத்தால் அது வந்து இல்லாமல் போய்த்திடும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் பயங்கரமான விஷயம். இதை நல்லா நினச்சிக்கொள்ளணும். ஏதாவது ஒரு காரணத்தால், நாங்கள் ஏதாவது ஒரு காரணம் செய்கிறதால அந்த இரக்கம் இல்லாமல் போகும். ஏண்டா அது வந்து பெர்மனண்ட் இல்லை, அது வந்து டெம்ப்ரரி. அது அர்த்தம் எங்கே இருக்குது? அது பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்கள், குர்ஆன் எவ்வளோ பர்ஃபெக்ட். அந்த இரக்கம் என்ன செய்கிறதால இல்லாமல் போகும்ன்றதை நான் வாயில சொல்ல தேவையில்லை, நீங்களே யோசிச்சுக்கோங்க. ரஹ்மான் அல்லாஹ் இரக்கம், உச்சக்கட்ட இரக்கம். அவன் இப்போ எங்களுக்கு இரக்கம் பண்ணி கொண்டிருக்கிறான், இந்த செகண்டில் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் அது வந்து நிரந்தரமானது இல்லை. அதை நல்லா வச்சுக்கோங்க. ரைட், அதோட அதை டீட்டெயிலாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.